பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துகிறேன். தேவ பிரசன்னம் கிருபை உங்களோடு இருப்பதாக. உபாகமம் 31:6 பலம் கொண்டு திடமானதாயிரு. இந்த மோசே கொடுத்த அந்த ஊழியத்தில் யோசுவா தளர்ந்து போகாதபடி சோர்ந்து போகாதபடி அவனை உற்சாகப்படுத்துவது ஆண்டவர் பல இடத்துல பல விஷயங்களை அவனுக்கு செய்கிறார். நீ பலம் கொண்டு திடமானதாயிரு. இந்த மனசு வீக் ஆயிடுச்சு வச்சுங்களேன், எந்த வேலையும் செய்ய முடியாது. ஒருவேளை சரீர பலமாக இருக்கலாம், மூளை கூட இதெல்லாம் அறிவாக இருக்கலாம். ஆனால் அதை ஆக்டிவேட் பண்ணுற அந்த மைண்டு, அந்த மனசு வீக் ஆயிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் விவேகி குளிர்ந்த மனம் உள்ளவன், விவேகி குளிர்ந்த மனம் உள்ளவன் என்று சொல்லி நீதிமொழிகள் 17:27 சொல்கிறார். அதே நீதிமொழிகளில் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் மனோ துக்கத்திலே ஆவி முறிந்து போகும். இந்த மனசு துக்கமாக இருந்துச்சுன்னா அதுதான் மனம் மகிழ்ச்சி, நல்ல ஔஷதம், நல்ல மருந்து. அப்போ இந்த மனம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் அந்த மனம் புதிதாக்கப்படணும். புதிதாக்கப்பட வேண்டும், இறைவனுடைய வார்த்தை உள்ளே போகும். அதுதான் மோசே தன் வாழ்வில் தன் ஊழியத்தில் பல முறை யோசுவாவுக்கு ஆலோசனை கொடுக்குற ஆண்டவர் யோசுவாவுக்கு பலம் கொண்டு திடமான நான் மோசே இருந்து போல அவங்க கூட இருப்பேன். அப்போ மனசு சோர்வாயிடுச்சு, மனசில் ஒரு பயம் வந்துருச்சுன்னா உங்கள் சரீரம் எவ்வளோ பெரிய திடகாத்திரமான சரீரம், உங்களை சுற்றி பல ஆயிரமான கூட்டங்கள் இருந்தாலும் நீங்கள் தடுமாறுகளும் தள்ளாடுகளுமாய் மாறுவீர்கள். அப்போ மனம் மகிழ்ச்சி நல்ல ஔஷதம், மன துக்கம் உங்களை உடைந்து போக செய்யும். மன எப்படி இருக்கணுமா, பலம் உள்ளதாக இருக்க வேண்டும். விவேகி அறிவானவன், புரிதல் உள்ளவன், அவன் குளிர்ந்த மனம் உள்ளவன். இப்படி அழகான வார்த்தை சொல்லி இருக்கிறது. மக்களே, இன்றைக்கு உங்கள் மனம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஒரு சின்ன துர்ச்செய்தியோ உங்களை உடைந்து போக முடியாத வார்த்தை கேட்டால் அதை தட்டி விட்டு ஓடுறீங்களா? அதையே பல வருஷமாக பல மாதமாக சொல்லி சொல்லி புலம்புகிற ஆளாக இருக்கீங்களா? உங்களை கிரிட்டிசைஸ் பண்ண உடனே உங்கள் வேகம் நின்று விடுகிறதா? உங்களை பாராட்ட உடனே அங்கே திகைப்பிலே நீங்கள் தடுமாறுகிறீங்களா? உங்கள் மனம் எப்பவுமே அது பலம் உள்ளதாக இருக்கணும். தீமையும் நன்மையும் சரியாக பகிர்ந்து கொள்ளக்கூடிய நிலை மனம் இருந்தாதான் இந்த பூமியிலே வெற்றியாளராக இருக்க முடியும். அதைத்தான் அங்கே மோசே தன் அனுபவத்தை அங்கே யோசுவா சொல்லுது. ஆண்டவர், நான் எப்படி இந்த மோசையை உருவாக்கி கொண்டு வந்தனோ அந்த மோசையோடு இருந்த போல நான் உன்னோடு இருப்பேன் என்று ஆண்டவர் யோசுவாவுக்கு சொல்லுகிறார். அப்போ நம்ம வாழ்க்கை வெற்றியின் பயணமாய் மாற வேண்டும் என்றால், வெற்றியின் பாதையை கடந்து போக வேண்டும் என்றால் நம்முடைய மனம் எப்பயுமே புதிதாக இருக்க வேண்டும். இது யோசுவாவின் புத்தகத்தில் நீங்கள் 10ஆம் அதிகாரத்தில் 14ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தை படிக்கும்போது காலேப் சொல்கிறார், மோசே அனுப்பும்போது எனக்கு இருந்த அதே பலன் இப்போது எனக்குள் இருக்கிறது. ஒரு மனசு தான், உடம்பு வயசாயிடுச்சு, 80 வயசு தாண்டிடுச்சு. அப்போ அந்த பலன் எனக்குள், நான் யுத்தத்தில் போக்கும் வருத்தமாக இருக்கிறேன். நீங்கள் வாலிபனாக இருக்கலாம், ஆனால் உங்கள் மனம் முதிர்ந்த வயது உள்ளதாக இருந்தால் உங்களை எதுவும் செய்ய முடியாது. சொல்றது, கிழவனும் 100 வயது கிழவனும் வாலிபன் எனப்படுவானா? அந்த வாலிபத்தினுடைய தோற்றம் இல்லை, அவங்க மனதில் இருக்கிற பலன். நீங்கள் வாலிபனாக இருக்கலாம், உங்கள் மனம் வயதானவர் போல திடனற்று போய் இருக்கிறதா? மக்களே, தேவன் உங்களோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கை தான், தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற எண்ணங்கள் தான் உங்கள் வெற்றியின் பாதையை அது வழி நடத்தும். 1 ராஜாக்கள் 19 அதிகாரத்தில் அங்கு எலியா என்ற ஒரு மனுஷன் நிலைமை பாருங்க. அவன் மனதில் ஒரு தோல்வி அடைந்து விட்டான். மனதில் இசபேலை குறித்து ஒரு பயமும் அச்சமும் அவன் கூட வேறு கொண்டபடினால தான் நான் சாக வேண்டும் என்று ஓடி சூரியன் செடியின் கீழே படுத்து அழுது புலம்புகிறவனாக இருக்கிறேன். ஆண்டவர் தட்டி எழுப்பி, நீ நடக்க வேண்டிய தூரம் இன்னும் இருக்குது. அவங்ககிட்ட ஆண்டவர் பேசுவது பல முயற்சிக்கிறது. அவன் பெரிய குழப்பம்லாம் இருந்தான். கர்த்தர் பேசுவார், மின்னல் அடிக்கிறது, காற்று அடிக்கிறது, கர்த்தர் பேசவில்லை. அமைதி வந்த பிறகு ஆண்டவர் அவனோடு பேசுவார். உங்கள் வாழ்க்கை எப்போது அமைதி இருக்கிறதோ, பதபதப்பில் அவசரத்தில் உங்கள் மனம் பேதலித்து போகும், பயம் நிறைந்ததாய் மாறி போகும், பதட்டம் நிறைந்ததாய் மாறி போகும். அதனால தான் ஆண்டவர் பலங்கொண்டு திடமானதாயிரு, நான் மோசே இருந்து போல் அவங்க கூட இருப்பேன். இன்றைக்கு உங்கள் வாழ்வில் நிறைய காரியங்கள் பதட்டத்தில் தான், அவசரத்தில் தான், பயத்தில் தான் சிதறி போகுது. உங்களுக்குள்ள நல்ல குணங்களோ தைரியங்களோ திறமைகளோ காணப்படாமல் போனதற்கு பதறிய காரியம் சிதறி போகின்றது போல நீங்கள் பதறி செய்கிறதுனால, அவசரப்படுறதுனால, ஒரு ஸ்டடி இல்லாத ஒரு மைண்ட் இருக்கிறதுனால, குழப்பமுள்ள மனம் இருக்கிறதுனால தான் உங்களை யாரும் நம்ப முடியல, நீங்களும் நம்பிக்கைக்குரியவர்களாக மாறுவதில்லை. உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே
நீங்கள் மறுரூபமாகுங்கள். அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் போக வேண்டும் என்றால் இந்த பூமியிலே பள்ளங்கள் வரும், மேடுகள் வரும், நல்லவர் வருவார்கள், கெட்டவர்கள் வருவார்கள், நம்மளை பழிக்கிற வருவார்கள், பக்கம் பலமாக இருக்கிற வருவார்கள். எல்லா நடுவிலே உங்கள் மனம் இவர்களும் குளிர்ந்த நிலையிலே, குளிர்ந்த விவேகி மனம் குளிர்ந்த நிலையில் இருக்கிறது என்று சொல்லி நீதிமொழிகள் 17:27 வாசிக்கிறோம். மக்களே, நீங்கள் நல்ல மன திடகாத்திரத்தை பெற வேண்டும். நிறைய வேதத்தை படிக்க வேண்டும். தாவீது சொல்கிறார் சங்கீதம் 119:62, உன் வேதம் என் மன மகிழ்ச்சியாக இராது. அப்போ இந்த வேதம் தான் இந்த மனதிற்கு மகிழ்ச்சி. என் துக்கத்திலே அழிந்திருப்பேன். நீங்கள் வேதத்தை படிக்க வேண்டும், வேதத்தை பின்பற்ற வேண்டும். அப்படி வாழும்போது உங்கள் மனம் புதிதாகும், நீங்கள் மறுவாவீர்கள். இந்த உபாகத்தில் 31ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தின்படி நீங்கள் பலங்கொண்டு திடமனதாயிருங்கள். உங்களை அழைத்த தேவன் உங்களோடு இருக்கிறார். காட் பிளஸ் யூ. கர்த்தர் இந்த வார்த்தையின்படியே உங்களை ஆசீர்வதிப்பாராக.